புதுவலையிலையோ பெரிய போட்லையோ இல்லடா மீன் பிடிக்கிறவன்டா இருக்கு. செஞ்ச பிள்ளைய திரும்ப செஞ்சேன்டா. வாழ்க்கையில கடல்ல இறங்குறத நினைச்சே பார்க்க மாட்டேன். தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஓசை ஃபில்ம்ஸ் அதிபர் சுவிஸ் ரமணா அவர்களோடு பேசப் போகின்றோம். அவர்களோடு இப்பொழுது பேசுவதாக இருந்தால் எதை பற்றி பேசுவோம் என்று நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே தெரியும் என்று நம்புகின்றேன். ஆம், அந்தோனி திரைப்படம் தொடர்பாக பேசப் போகின்றோம். வணக்கம் ரமணா அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜண்ணா அவர்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. மிகப்பெரிய பணி. திரை உலகில் எவருமே இதுவரையில், அதாவது ஈழத்தவர்களை பொறுத்தவரையில் இதுவரையில் செய்யாத சாதனை என்றே இதனை பதிவு செய்து கொள்ளலாம். நாங்களும் ஒரு 75 ஆண்டுகால திரைப்பட வரலாற்றை கொண்டிருக்கின்றோம். இந்த திரைப்பட வரலாற்றில் எங்கள் கைகளில் இருக்கின்ற ஒரு சில திரைப்படங்கள் தொடர்பாக நாங்கள் அவ்வப்பொழுது பேசி வந்திருக்கின்றோம். புலம்பெயர்ந்த வாழ்க்கையின் பின்னர் அதுவும் ஒரு சில திரைப்படங்கள் பேசுவதற்குரியதாக இருக்கின்றன. அந்த வகையிலே இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற, உங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கின்ற அந்தோனி திரைப்படம் என்பது பார்த்த மக்கள் அனைவராலும் மிக பிரமாண்டமாக, மிக சிறப்பாக பேசப்பட்டு வருவதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த திரைப்படம் பிரான்ஸ் நாட்டிலே பல்வேறு நகரங்களில் காட்சியளிக்கப் போகின்ற மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் வழங்கப் போகின்றீர்கள். அந்த செய்தியை கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். கூறுங்கள் ரமணா அவர்களே. கடந்த 13/3/2026 உலகம் முழுமைக்கும் வெளிவந்திருந்த ஈழத்தமிழ் திரைப்படமான அந்தோனி பல நாடுகளிலும் பல மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலேயுமே நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளுக்கு மேற்பட்ட அளவு நாங்கள் ஒரே நேரத்திலே இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருந்தோம். இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, பிரான்ஸ், சுவிஸ், நோர்வே, ஜெர்மன், நெதர்லாந்து போன்ற நாடுகளிலே இந்த திரைப்படம் ஒரே நேரத்தில் வெளியாகி இருந்தது. இந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், இதுவரை எங்களுடைய ஈழ சினிமா என்றது ஒரே நேரத்திலே ஒரு சந்தையை நோக்கி, அதாவது ஒரு வியாபார நோக்கத்திலே இதுவரைக்கும் இந்த நாடுகளிலே இதுவரைக்கும் வந்ததில்லை என்றுதான் நான் அறிகின்றேன். எனக்கு தெரிந்த அளவிலே வணிக நோக்கத்தோடு இதுவரை வந்ததில்லை. ஆகவே இந்த திரைப்படம் வணிக நோக்கத்தோடையும் எங்களுடைய கலைப்படைப்புகளையும் கலைஞர்களையும் அல்லது எங்களுடைய திரைத்துறைக்கான ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்குவதற்குமாக சேர்த்து நாங்கள் ஒரு நிறைய கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து இந்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்திருக்கின்றோம். இந்த திரைப்படம் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு அத்தனை அம்சங்களையும் கொண்ட, ஒரு சினிமாவுக்கான அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. அதுதான் இதிலே மிகச் சிறப்பாக நாங்கள் பார்க்க வேண்டியது. கதை என்பதை போல் ஒரு கதையிலே நாங்கள் அனைத்து சினிமா ரசிகர்களையும் நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்திவிட முடியாது. ஆனால் இது ஈழத்திலே இருந்து வந்த திரைப்படத்திலே நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது அனைத்து சினிமாவுக்கான அம்சங்களையும் கொண்ட படைப்பாக இருப்பதாகத்தான் அனைவராலும் அது போற்றப்படுகிறது, பெருமையாக பேசப்படுகிறது. வேடிக்கை ஒன்று இருக்கிறது என்று கேட்டால், இதிலே இந்த திரைப்படத்திலே கேமரா கோப்பி கூட வந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் திரையரங்கத்தை நாடி மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எங்களுக்கு மிக பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த திரைப்படம் ஒரே நாளில் வெளிவந்ததை மட்டும் நாங்கள் பார்க்காது, இது 3 மொழிகளிலே வெளிவந்திருக்கிறது. அதே போன்று இதுவரை இந்தியாவிலே எங்களுடைய ஈழத்து திரைப்படங்கள் அப்பப்போ சில அதாவது பிரத்யேக காட்சியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் இதுவரை ஒரு வாரம் 36 திரையரங்குகளிலே இந்த திரைப்படம் இந்தியாவிலே வெளிவந்திருக்கிறது. இலங்கையிலே 25 திரையரங்குகளிலே வெளிவந்திருக்கிறது. அதே போன்று மற்றைய நாடுகளிலே, இப்போ நோர்வே போன்ற, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே ஒரு பிரீமியர் ஷோவாக காண்பிக்கப்பட்டு அதன் பின்பு நோர்வேயில தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறே சுவிஸ் நாட்டிலையும் அது
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனைய நாடுகளிலே கனடாவிலே இன்று கூட பிற்பகல் 7:30 மணிக்கு யோர்க் சினிமா மற்றும் பூட் சைட் போன்ற சினிமாக்களிலே இந்த திரைப்படம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதிலே சிறப்பம்சமாக ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். இளையராஜா இருக்கின்றார் இந்த திரைப்படத்திற்கு. அது ஒரு மாபெரும் எங்களுக்கு ஒரு பல கதவுகளை திறப்பதற்கு வழிவகுத்திருக்கிறது. அத்தோடு அடுத்த பாய்ச்சலாக இந்த ஐரோப்பிய நாடுகளிலே சினிமாவை புரட்டி போட்ட ஒரு ஊர் என்று சொல்லலாம், ஒரு நாடு என்று சொல்லலாம், பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் தேசத்திலே இந்த திரைப்படம் பிரான்ஸ் ஃபிலிம் கார்ப்பரேஷனுக்குள்ளாலே நாங்கள் அதை பிரெஞ்சு சப்டைட்டில்ஸோட அனுமதி பெற்று இப்பொழுது 9 திரையரங்கங்களில், அதுவும் பெருந்திரையரங்குகளில், மெகாராமா போன்ற திரையரங்கங்களிலே இந்த திரைப்படம் நாளை முதல் வெளிவர இருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு இந்த திரைப்படம் 9 திரையரங்குகளிலே காண்பிக்கப்பட இருக்கின்றது. அன்பு உறவுகள், பிரான்ஸ் வாழ் மக்கள், இந்த திரைப்படத்தை நீங்கள் மட்டும் போய் பார்ப்பதோடு நின்று விடாது. உங்கள் வெளிநாட்டு நண்பர்கள், பிரெஞ்சு நண்பர்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்றோம். 198 நாடுகளைச் சேர்ந்த மக்களோடு நாங்கள் புழங்குகின்றோம். ஒரு மல்டி கல்ச்சரோடு நாங்கள் புழக்கம் வைத்திருக்கின்றோம். நல்ல உறவுகளை பேணுகின்றோம். அந்த நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து போய் பார்த்தால் எங்களுடைய படைப்புகளை எதிர்காலத்திலே புலம்பெயர்ந்த தேசத்திலே நாங்கள் பறந்து விரிந்து, அதாவது எங்களுக்கான ஒரு வணிகத்தை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதன் வகையிலே இந்த திரைப்படம் பிரான்ஸ் நாட்டிலே 9 திரையரங்கங்களிலே நாளையிலிருந்து வர இருக்கின்றது என்பது எங்களுக்கு ஒரு மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே போன்று இதே ஜெர்மன் சப்டைட்டில்ஸோட மிக விரைவிலே ஜெர்மன் மொழி பேசுகின்ற நாடுகளிலே, அதாவது ஜெர்மனியில் மட்டுமல்ல, ஜெர்மன், ஆஸ்திரியா மற்றும் சுவிஸ் போன்ற நாடுகளிலே இந்த திரைப்படம் அதாவது சாதாரண திரையரங்குகளிலே, அதாவது ஒரு ஜெர்மன் மக்கள் பார்க்கின்ற, அதாவது ஜெர்மன் திரைப்படங்கள் வருகின்ற திரையரங்கங்களே நாங்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு கனடா நாட்டிலே இப்பொழுது 4 திரையரங்கங்களிலே அந்த திரைப்படம் வெளியாகி காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கனடா முழுமைக்குமான ஒரு முயற்சியை நாங்கள் செய்கின்றோம். அதற்கான அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெகு விரைவிலே கனடாவிலே வான்கூவர் முதல் கொண்டு மொன்றியல் வர்ந்தனைக்கும் இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு நாங்கள் ஆவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அந்தோனி என்கின்ற இந்த திரைப்படம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அதிலே அனைத்து, அதாவது இந்த எங்களுடைய அதாவது எங்களுடைய திரைத்துறையை வளர்ப்பெடுப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் செய்திருக்கின்றார்கள். விரவிட்டு எண்ணக்கூடிய நல்ல நல்ல படைப்புகள் வந்திருக்கின்றது. ஆனால் வணிக நோக்கத்தோடு இது அந்தோனி திரைப்படம் முதலாக வெளிவந்திருக்கின்றது என்பது நாங்கள் பலராலும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னாக வருகின்ற படைப்புகளுக்கு இது ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கின்றது என்றுதான் நான் இந்த நேரத்தில் உங்களோடு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இதிலே நாங்கள் இதை செய்தோம் என்றது என்பதல்ல முக்கியமான விடயம். இது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு திரைத்துறையை உலகளாவிய ரீதியிலே விரித்து விடுவதற்கான ஒரு வேலையைத்தான் செய்திருக்கின்றோமே தவிர இதிலே நாங்கள் செய்தோம் என்று இதில் எதுவுமே இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் இதற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களிலே அதுக்கான வேலைகளை செய்ய இருக்கின்றார்கள். அப்படியானவர்களுக்கு இது ஒரு வாசலை திறந்து விட்டிருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். இதை எங்களுடைய மக்கள் எவ்வளத்துக்கு ஒத்துழைப்பு செய்து இந்த திரைப்படங்களை பிரெஞ்சு தியேட்டர், ஜெர்மன் தியேட்டர், இங்கிலீஷ் தியேட்டர்கள்ல நாங்கள் போய் பார்வையிடுகின்ற பொழுதுதான் எங்களுக்கான வணிகமும் எங்களுக்கான சந்தையும் இங்கே விரிந்திருக்கும் என்று விரிக்கப்படும் என்றதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே எங்களுடைய அன்பு மக்கள் சாரசாரையாக நீங்கள் உங்களுக்கு அருகிலே, உங்களுக்கு நேரங்களிலே இந்த திரைப்படம் வெளியே வர இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு பிரீமியர் ஷோவோ அல்லாட்டி ஒரு தியேட்டரை ரெண்டுக்கு எடுத்து நாங்கள் காட்சிகளை காண்பிப்பதாக இருந்தால் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். ஒரு திரையரங்கமோ 2 திரையரங்கம். இது 9 திரையரங்கங்களிலே உங்களுக்கு ஏற்ற நேரங்களிலே, அதாவது நீங்கள் வேலைக்கு போபவர்களாக இருப்பீர்கள், அல்லாட்டி இடையில பிரேக் ஒரு நீண்ட 4 மணித்தியால பிரேக் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அப்படியான நேரங்களில் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆவணம் செய்திருக்கின்றோம்.
ஆகவே அன்பு உள்ளங்கள், பிரான்ஸ் வாழ் அன்பு சொந்தங்கள், தமிழ் உறவுகள், தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும், சினிமா ரசிகர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை திரையரங்கங்களிலே சென்று பார்வையிட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மிகப்பெரிய பொருட்செலவு என்பதை நீங்கள் எடுத்து கூறவில்லை. இருந்தாலும் அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது இது மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற திரைப்படம் என்பதை திரைப்பட ரசிகர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். பிரான்ஸ் நாட்டிலே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 29 காட்சிகள், அதாவது பெரிய நகரங்களில் இருக்கின்ற திரை அரங்கங்களில் அந்தோனி திரைப்படம் காட்சி அளிக்கின்றது. அதனை எங்களுடைய மக்கள், தமிழ் மக்கள் எல்லோருமே, அதாவது இந்தியர்களாக இருக்கலாம், இலங்கையர்களாக இருக்கலாம், வேறு நாட்டவர்களாக இருக்கலாம், எல்லோருமே சென்று பார்க்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது விடுக்கப்படுகின்ற வேண்டுகோள். ஏனென்றால் எல்லோரையும் கவரக்கூடியதாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. இந்த திரைப்படம் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வீடியோவில் வெளிவந்து விட்டது என்பது பற்றி ரமணா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நண்பர் ஒருவர் 2 நாட்களுக்கு முன்னர் என்னோடு பேசுகின்ற பொழுது நான் அதனை பார்த்தேன், ஆனால் இடையில் நிறுத்திவிட்டேன். காரணம், அந்த திரைப்படத்தை நான் நிச்சயமாக திரையரங்கில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். எனவே அவ்வாறு பார்க்கின்றவர்கள் கூட திரையரங்குக்கு வந்து நீங்கள் ஒருமுறை இந்த அந்தோனி திரைப்படத்தை பார்த்தாக வேண்டும். நீங்கள் பார்த்ததன் பின்னர் இந்த திரைப்படம் பற்றி நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இந்த திரைப்படத்தோடு நீங்கள் வாழ்ந்துதான் செல்வீர்களே தவிர இதை ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக நீங்கள் பார்த்துவிட்டு போக மாட்டீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஆற்றலாளர்கள் தங்களுடைய விமர்சனங்களை எழுதியிருக்கின்றார்கள். ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை தான் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். ஆகவே அப்படியான விமர்சனங்களை வாசித்தவர்களும் கூட இந்த திரைப்படத்தை ஒரு நாளில் பார்க்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக பிரான்ஸ் நாட்டிலே இந்த ஈழத் திரைப்பட ஊக்குவிப்பாளர் ஒருவர் இருக்கிறார், குணா ஆறுமுகராசா. அவருடைய தீவிர முயற்சியின் பயனாக 29 காட்சிகள் 1ஆம் தேதியில் இருந்து 7ஆம் தேதி வரை 9 திரையரங்கங்களில் 29 காட்சிகள் நடைபெறுகின்றன. தயவு செய்து தமிழ் உறவுகளே, நீங்கள் எல்லோரும் எங்கள் கலைஞர்கள், அதாவது தமிழ் கலைஞர்கள் என்ற போர்வையில் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு திரைப்படத்திற்கு இசை அமைக்கின்றார் என்றால் அந்த திரைப்படம் அவரை கவர்ந்திருக்க வேண்டும். அவரை கவர்ந்தால்தான் அவர் இசையமைப்பார். ஆகவே இந்த திரைப்படம் அவரையே கவர்ந்திருக்கின்றது. நீங்கள் நிச்சயமாக பார்த்து ஆதரவு தர வேண்டிய திரைப்படம் அந்தோனி என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மிக மிக வேண்டுதலாக இதனை முன்வைக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஈழத்து கலைப்படைப்புகள் என்று பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் களைத்து விட்டோம், இல்லையா ரமணன்? உண்மை உண்மை என்னென்னு கேட்டால், இது எங்களுடைய ஒரு 100 வருஷ இந்திய சினிமா அந்த நேரத்தில் இருந்தே எங்களுடைய இலங்கையிலே ஈழத்திலே அதற்கான ஏற்பாடுகள் அதே முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டே இருந்தன. இடைப்பட்ட காலங்களிலே ஏற்பட்ட தடங்கல்கள், பல சிக்கல்கள் எல்லாம் இருந்ததனால் எங்களுடைய போர்க்காலத்திலே கூட எவ்வளையோ நல்ல திரைப்படங்களை எடுத்திருக்கின்றார்கள். அது கடந்து இப்போ போர் முடிந்து இப்பொழுது 17 வருஷங்கள் ஆகின்றன. இந்த இடைப்பட்ட காலத்திலும் பலர் திரைப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட அங்கே பலர் திரைப்படத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இப்போ வருகின்ற 3ஆம் தேதி கூட ஒரு திரைப்படம் வர இருக்கின்றது. ஆகவே அது இந்தியாவிலே செய்யப்பட்ட படைப்பாக இருந்தாலும் ஈழக்கதை சொல்லுகின்ற படைப்பாக அது வருகிறது. ஆனால் ஈழத்திலே முழுக்க ஈழத்திலே எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்தோனி. அது வேலை செய்ய தமிழக தொழில்நுட்ப கலைஞர்கள் எங்களுக்கு ஒத்தாசை செய்திருந்தாலும் அதனுடைய களமானது தாயகத்திலே தான் செய்யப்பட்டது. ஆகவே இதிலே சிலர் முரண்பட்ட கருத்துக்களையும் வைத்திருக்கின்றார்கள். அது உண்மை என்று கேட்டால், ஒரு திரைப்படமானது எந்த கதைக்களம் எது, அது எடுக்கப்பட்ட இடம் எது என்றதுதான், அதை வைத்துக் கொண்டுதான் அது எந்த நாட்டுக்கான திரைப்படம் என்பதை நாங்கள் உறுதி செய்வோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஹாலிவுட்டிலே சைனீஸ்காரன் நடிப்பார், ஆப்பிரிக்கன் நடிப்பார், ஐரோப்பியர் நடிப்பார். ஆனால் அது ஒரு அமெரிக்க படமாகத்தான் பார்க்கப்படும். அதுபோன்று இந்த அந்தோனி திரைப்படமானது முழுக்க ஈழத்திலே, அதுவும் வடபகுதியிலே
பதிவு செய்யப்பட்ட படைப்பு. இதற்கு எங்களுடைய இந்திய கலைஞர்கள் ஒத்துழைப்பு செய்திருக்கின்றார்கள். 3 கலைஞர்கள் நடித்திருக்கின்றார்கள், இணைந்து நடித்திருக்கின்றார்கள். இதை எங்களுடைய இளம் பிள்ளைகள், அதாவது வளர்ந்து வரும் கலைஞர்கள் சுகிர்தன் கிறிஸ்துராஜா, ஜெனோஷன் ராஜேஸ்வரர் போன்ற 2 இளம் இளைஞர்கள் இயக்கி இருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்திற்கு இணை இயக்குனராக நான் பணியாற்றி இருக்கின்றேன். உண்மையிலே நான் ஒரு தயாரிப்பாளன் அல்ல, நான் ஒரு இயக்குனராகத்தான் என்னுடைய படைப்பை செய்வதற்கான முயற்சியில் தான் இருந்தேன். ஆனால் இந்த இளைஞர்களுடைய அந்த ஆர்வத்தையும் அந்த துடிதுடிப்பையும் பார்த்த பிற்பாடு நான் முடிவெடுத்தேன் என்று கேட்டால், என்னுடைய படைப்பை 2வது 3வதாக கூட செய்யலாம். இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கதையை கேட்டேன், அவர்கள் கதையை சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், இதுல சில விஷயங்கள் நாங்கள் கவனம் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே இதற்கு நான் இணை இயக்குனராக இதில் பணியாற்றினால்தான் அதற்கான சில விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற விஷயத்தை சொன்னபோது அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கதைக்களத்திலே நாங்கள் 5 மாதங்கள் பேசியிருந்தோம். பேசி அதை கதைக்களத்தை சரியாக உருவாக்கி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே 5 மாதங்கள் சென்றது. இந்த படமானது உண்மையிலே முழுக்க ஒரு ப்ரொஃபஷனலா, எப்படி என்று கேட்டால், அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது ஒரு 60,000 ரூபாய் செலவிலே ஒரு பெரிய வீடு, அதாவது எல்லோரும் வந்து தங்கக்கூடிய, வாகனங்கள் கொண்டு வந்து விட்டு நிற்கக்கூடிய ஒரு, எப்படி இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு பெரிய ஒரு செட்டப்போடு தான் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பொருட்செலவு என்பது வந்து ஒரு படத்தை மிக நாங்கள் நேர்த்தியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செலவு நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான், என்னென்னு கேட்டால், இந்த ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக 100 வருடங்கள் எங்களுடைய இந்திய சினிமாவை பார்த்து கேட்டு வளர்ந்தவர்கள். அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக கொண்டே நாங்கள் வேறு ஒரு படைப்பை நாங்கள் காட்டி அவர்களை திருப்திப்படுத்தி விட முடியாது. அப்ப அந்த படைப்பிலும் காட்டி மேலோங்கி நிற்கிற படைப்பை கொடுக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே அந்தோனி திரைப்படம் வந்து எங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இந்த அந்தோனி படைப்பானது வந்து படைப்பின் படி அது வெற்றி பெற்று விட்டது. இனி நாங்கள் பைனான்சியலாக வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர படைப்பானது வெற்றி பெற்று விட்டது. ஏனென்று கேட்டால், அதை எங்களுடைய இதுவரை நாங்கள் பார்த்து வந்த படைப்புகளை விஞ்சி இருப்பதாக பார்வையாளர்கள், மக்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப மக்களுடைய குரலைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு படைப்பை நாங்கள் வெளியில் கொடுத்து விட்ட பிறகு நாங்கள் எந்த ஒரு கருத்தும் சொல்வதற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்வார்கள், மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான், அதாவது வந்து நாங்கள் இவ்வளவு காலம் பார்த்து வந்திருக்கின்றோம், அதை விஞ்சி நிற்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் நேரடியாக போய் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டரிலே பார்த்து பெறுகின்ற அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். அதனூடாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் பெற வேண்டும். எங்களுடைய படைப்புகளும் நாளை நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கி ஒரு 1000-10,000 பேருக்கு வேலை அங்கே உருவாகுவதற்கு நாங்களும் வழி சமைக்க வேண்டும். உலகம், இப்பொழுது நாங்கள் உலகத் தமிழர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய உறவுகளுக்கான உறவு பாலத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த சினிமா என்கின்ற ஊடகம் மிக முக்கியமான ஊடகமாக இருக்கிறது. எதிர்காலத்திலே அடுத்தடுத்த சந்ததிகள் நாங்கள் அங்கே தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கான சினிமா இண்டஸ்ட்ரி இலங்கையிலே, ஈழத்திலே உருவாக வேண்டும். அதுக்கு அடித்தளமிட்டிருக்கிறது இந்த அந்தோனி. எதிர்காலத்திலே மேலும் பல படைப்புகளை நாங்கள் செய்து இந்த உலகத்திலே நாங்கள் சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கிறது. அந்த கதைகளை சொல்வதற்கு நாங்கள் எங்களை பலப்படுத்த வேண்டும். அதற்கான கதைக்களங்களை உருவாக்க வேண்டும். இப்படியான படைப்புகளை நாங்கள் திரையரங்கங்களிலே சென்று பார்வையிடுகின்ற பொழுதுதான் எங்களுடைய தயாரிப்பாளர்கள் வந்து இன்னும் முன் வருவார்கள் படங்களை தயாரிப்பதற்கு. இல்லை என்று சொன்னால், நாங்கள் படத்தால் வென்று விட்டோம், ஆனால் பைனான்சியலாக நாங்கள் வெல்லவில்லை என்று சொன்னால் அடுத்த படைப்புகளை செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு வாய்ப்பு இந்த ஐரோப்பிய நாடு, அதுவும் பிரெஞ்சு நாட்டிலே, பிரெஞ்சு தியேட்டரிலே வருகிறது. அதற்கு நீங்கள் நேரடியாக சென்று பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான சந்தையை உருவாக்குவதற்கு மிக இலகுவாக இருக்கும். ரமணா எவ்வளவு மகிழ்ச்சியோடு இந்த விடயங்களை எல்லாம் தெரிவிக்கின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையில் எமக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இந்த மகிழ்ச்சியின் நிமித்தம் அந்தோனி திரைப்பட கலைஞர்கள் ஐரோப்பாவுக்கு அழைக்கப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தங்களிடத்தில் முன்வைக்கின்றேன். அந்த கொண்டாட்டத்தை நடத்துவதற்கு எங்களுடைய திரைப்பட ரசிகர்கள் எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த திரைப்படத்தை 1ஆம் தேதியில் இருந்து 7ஆம் தேதி வரை 29 காட்சிகள் பிரான்ஸ் நாட்டிலே நடைபெறுகின்றன. இந்த திரைப்படம் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நேரத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் இங்கே
அறிந்து கொள்ளலாம். இங்கே அவை விவரமாக தரப்படுகின்றன. ஆகவே அவற்றை அவதானித்து நீங்கள் திரைப்படத்தை பார்த்து ஆதரவு தர வேண்டும் என்று எங்கள் மக்களிடம் நாம் உரிமையோடு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதே நேரத்தில் ரமணா, நீங்கள் திரைப்படத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே அந்த கலைஞனுக்கு நீங்கள் மரியாதை செய்திருக்கின்றீர்கள். அந்த கலைஞன் பிரான்ஸ் நாட்டிலே சொன்ன விடயம், எமது எதிர்கால சந்ததி திரைப்படத் துறையில் சாதிக்கும் என்று சொன்னார் கலை பெருமகன் ஏ. ரகுநாதன் அவர்கள். எங்களுக்கும் ஒரு சந்தை இருந்தால் இந்தியாவில் எங்களை படத்தில் திரையிடத்துக்கு அனுமதி வாங்கி தர நீங்கள் தைரியமுள்ளவர்களாக இருந்தால், அம்முள்ளவர்கள் தைரியசாலிகளாக இருந்தால் சொல்லட்டும். 6 மாதத்தில் எங்கள் குழந்தைகள், எங்கள் இளைஞர்கள் இந்திய படத்தின் தரத்துக்கு தோதாக ஒரு படத்தை செய்து மிக சாதனை புரிவார்கள். அவர் கூறிய விடயம் இப்பொழுது சாத்தியமாகி இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் மூலமாக அந்த விடயம் இப்பொழுது சாத்தியப்பட்டிருக்கின்றது. இனி இது தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அன்பான மக்களே, நீங்கள் பல்வேறு விடயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றீர்கள். பல்வேறு விடயங்களை நீங்கள் சாதித்து காட்டியிருக்கின்றீர்கள். அதுபோல இந்த அந்தோணி திரைப்படமும் கொண்டாடப்படுவதற்கான விடயத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். ரமணா, வேறு ஏதாவது நீங்கள் கூற வேண்டும் என்று விருப்பப்படுகின்றீர்களா? உண்மைதான். எங்களுடைய ஐயா ஏ. ரகுநாதன் அவர்கள் என் மீது மிகவும் நம்பிக்கை வைத்திருந்தார். என் மீது மிக 100% நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த திரைத்துறைக்கு நான் ஒரு எங்களுக்கு ஈழத்துக்கான திரைத்துறையை எடுத்து செல்வதற்கு தனக்கு ஒரு மகன் கிடைத்திருக்கிறான் என்ற வகையிலே தான் இதுவரைக்கும் அவர் வாழும் வரை எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த வேலையை நாங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களோடும் அதுபோன்று எங்களுடைய முன்னவர்களுடைய ஆசீர்வாதங்களோடும் இந்த திரைப்படத்துக்கு எங்களுடைய திரைத்துறைக்கான ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறது. அன்பு உறவுகள் இதை ஒரு தனிப்பட்ட ஓசை பிலிம்ஸோ அல்லது ரமணாவின் படைப்போ அல்லாட்டி இந்த 2 இயக்குநர்களின் படைப்போ என்று எண்ணிவிடாதீர்கள். அன்பு கலைஞர்களே, இது உங்களுடைய படைப்பாக, ஒவ்வொருவரும் இது உங்களுடைய படைப்பாக நினைத்து கொண்டு கலைஞர்களிடம் நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களுடைய படைப்பாக இதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உறவுகளுக்கு இதை சொல்லி நீங்கள் அந்த படைப்புகளை போய் பார்க்க வைக்க, நீங்கள் மற்றவர்களை பார்க்க வைக்க வேண்டும். அதே போன்று அன்பு உறவுகள், இது உங்களுடைய உரிமை. இது இப்ப சந்தைக்கு வந்து விட்டது. இது இனிமேல் இது உங்களுடைய உரிமை, உங்களுடைய சொத்து. உங்களுடைய சொத்தை நீங்கள் தூக்கி விடுவதும் ஏற்றி விடுவதும், உங்களுடைய பிள்ளையை எப்படி நீங்கள் பிறந்து நாங்கள் நாட்டுக்கு கொடுத்து விட்டோமோ அப்படி தூக்கி விடுவதும் உயர்த்தி விடுவதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. எதிர்கால ஈழத்து சினிமா உலக அரங்கிலே வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய அனைவருடைய பொறுப்பு. ஆகவே உங்களுடைய பொறுப்பாக அதை எண்ணி நீங்கள் அனைவரும் சென்று பார்வையிடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம் ரமணா அவர்களே. கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர